சிலை திருடுனது யார்? திருடவன் யாருன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் ஆளுங்க. இந்த ஏஜென்ட்டுங்க எல்லாம் திருட மாட்டாங்க. இல்லை, சிலை திருடுங்கிறது கோயில் பூட்டை, இப்போ வீட்டு பூட்டை உடைச்சி உள்ளே போடுற மாதிரி கோயில் பூட்டை உடைச்சி உள்ளே போடுறோம். அதாவது காவல்துறைக்குன்னு சில நடைமுறை இருக்குது. பொன்மாணிக்கவேல் அந்த நடைமுறையோடு ஒத்து போக மாட்டார். விளம்பரப்படுத்துறது அதிகாரிகள் விரும்ப மாட்டாங்க. பொன்மாணிக்கவேல் விளம்பர பிரியர்னு சொல்கிறீங்க. அவரை பற்றி அதிகமாக நியூஸ் போடுறாங்க. அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்துறது நியாயமா? இல்லை, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்செல்லாம் இப்போ உள்ளே போட முடியாது. ஆனால் இதில் ஒரு சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா அது சர்வதேச பிரச்சனை அல்லவா? அது நல்ல விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, இப்போ சிபிஐ பசங்க இல்லாமையே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு சிலையை ஒரு மீட்டிருக்காரு. திரு பொன்மாணிக்கவேலுக்கு தமிழக அரசே தடையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். முதலமைச்சர் எதற்காக பொன்மாணிக்கவேல் வேண்டாம் என்று நினைக்கிறார்? ஆமாம், இப்போ HRNC மினிஸ்டர் போய் சொல்கிறாரு, உங்களை துறையை சேர்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படி. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மாவும் சரி, கலைஞர்களும் அவங்க சொல்கிறத செய்யலைன்னா அதிகாரியாக மாற்றிடுவாங்க. உண்மை வர வேண்டாமா? உண்மை அப்படி அரசியல்வாதிகள் நினைக்கிறது இல்லையா? வணக்கம் நண்பர்களே. சிலை திருடியது யார்? யார் இதை கண்டுபிடிக்க முடியும்? இதற்கு ஓய்வு பெற்ற அதிகாரி, காவல் அதிகாரி திரு வரதராஜனுடைய பதில் என்ன? வணக்கம். தமிழகத்தில் சிலை திருடு நடந்திருக்கு. இந்தியா ஃபுல்லாக நடக்குது, உலகம் ஃபுல்லாக நடக்குது. தமிழகத்தில் நடந்திருக்கு. சிலை திருடினது யார்? சிலை திருடுறதுங்கிறது இதுக்குன்னு சில ஏஜென்ட்டுங்க இருக்காங்க. அதாவது திருடுறவங்க ஏஜென்ட் கிடையாது. இதுக்குன்னு சில ஏஜென்ட், அதாவது வெளிநாடுகளில் இருக்காங்க. அவங்களுடைய ஏஜென்ட் இங்கே இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுடைய சப் ஏஜென்ட்டு தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, புராதன சிலைகள், நல்ல ஒரு கலை நுணுக்கமுள்ள சிலைகளை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில்களுக்குள்ளே போய் அதை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறாங்க. அதனால தான் நிறையா கோயில்களில் ஃபோட்டோ வீடியோ அனுமதி இல்லை, மொபைல் ஃபோன் அனுமதி இல்லைன்னு போடுறதுக்கு காரணமே இவங்க அதை ஃபோட்டோ பிடிச்சி அந்த ஏஜென்ட்டுங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஏஜென்ட்டுங்க வெளிநாட்டு ஏஜென்ட்டுக்கு கொடுத்த உடனே அவங்க அதை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டா இங்கே திருடு போயிடும். திருடவன் யாருன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் ஆளுங்க. இந்த ஏஜென்ட்டுங்க எல்லாம் திருட மாட்டாங்க. அங்கே லோக்கல் எக்ஸ்கான்விக்ட்டை போய் பிடிப்பாங்க, பழைய குற்றவாளியை பிடிச்சி இந்த சிலையை திருடி கொடு. அங்கே மார்க்கெட்டிங் கிடைச்சதுக்கப்புறம் அவன் திருடி கொடுத்த உடனே இது கை மாறி வெளிநாட்டுக்கு போய் முன்னாள் குற்றவாளிகள்கிட்ட சொல்லி அந்த திரை திருடுவாங்கிறாங்க. எந்த முன்னாள் குற்றவாளி, நீங்களே ஒரு காவல் அதிகாரியாக இருந்திருக்கீங்க, எந்த முன்னாள் குற்றவாளியாக இருந்தாலும் கூட சிலை திருடுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் வேணும்ல? இல்லை, சிலை திருடுங்கிறது கோயில் பூட்டை, இப்போ வீட்டு பூட்டை உடைச்சி உள்ளே போகிற மாதிரி கோயில் பூட்டை உடைச்சி உள்ளே போகிறாங்க. அவ்வளோ ஈஸியாது? ஆமாம், அது ஒன்றும் கோயில்களில் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, பெரிய கோயில்கள்லாம் டே டைமில் உள்ளே போய் சாமி கும்பிடும்போது உள்ளே போய் ஒழிஞ்சுக்குவாங்க. அது கண்டுபிடிக்க மாட்டாங்களா? மறுபடியும் காலையில் கோயில் திறந்த உடனே அப்படியே வெளியில் தெரியாமல் கொண்டு வந்துடுவாங்க. அது எப்படி முடியும்? சின்ன சிலைகளாக இருந்தால், சின்ன சிலை, பெரிய சிலைகளாக இருந்தால் இரவு நேரத்தில் உடைச்சி தான் அதை கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ இந்த சிலை திருட்டின மாட்டின ஒரு குற்றவாளி பிடிபட்டான். அவன் சொன்ன விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 4-5 அடி உள்ள சிலை, ஒரு சிவன் கோயில் சிலை. அங்கே கூட்டம் அதிகம் வர்றதில்லை. அதனால் HRNCலேருந்து அதுக்கு எந்த பணமும் கொடுக்கறதில்ல. முன்னாடி இருந்த ஒரு செக்யூரிட்டி கேமரா மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து 4 அடி உயர இது போயிடுச்சு சிவன் சிலை. இப்போ ஒரு பொன்மாணிக்கவேல் சார் வந்ததுக்கப்புறம் அவனை கரெக்டாக பிடிச்சாங்க. பிடிச்சோடனே எப்படி திருடினேன் அப்படிங்கும்போது, அங்கே இருக்கிற பூசாரி உடந்தையாக எனக்கு இருந்தார். 4 மணிக்கு தான் கோயில் திறக்கணும், 2 மணிக்கு அவர் திறந்து விட்டார். அதுக்கு நான் உள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அவருக்கு பணமும் கொடுத்தாச்சு. அப்போ இந்த சிலை திருட்டில் பூசாரிகளுக்கு அது எல்லா திருட்டுகள்லையும் அப்படி இல்லை, ஒரு சில இதில். ஆனால் கோயில் அதிகாரிகளோட உடன்பாடு இருக்கு, உடந்தை இருக்காங்க. இல்லை, கோயில் அதிகாரிகள் அரசு ஊழியர்களாக இருக்கிறதுனால அவங்க பயப்படுவாங்க. இந்த கோயில் அர்ச்சகர்கள்னு இருப்பாங்க. சின்ன கோயில்கள் எல்லாம் கிராமத்தில் இருக்கிறதுல அதிகாரிகள் அங்கேயே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த மாதிரி இதுங்களில் இந்த மாதிரி அர்ச்சகர்கள் ஒரு சில பேர் உடந்தையாக இருந்து அந்த திருடு நடந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. திருடர்கள் மாட்டவே மாட்டாங்களா? சிலை திருடர்கள் மாட்டித்தானே. இப்போ இவர் பொன்மாணிக்கவேல் சார் கிட்டத்தட்ட ஒரு 900 சிலையை பிடிச்சிருக்காரு 5 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரிகளும் நல்லா வேலை செஞ்சாலும் இந்த கண்டுபிடிப்பு விகிதம் இவர் வந்த உடனே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. பொன்மாணிக்கவேல் ரொம்ப புகழ்றீங்க, 2 தடவை சொல்லிட்டீங்க அவர் பேரை. இல்லை, நான் துறையில் இருந்ததுனால அவருடைய செயல்பாடெல்லாம் நேராக பார்த்துருக்கேன். ஒரு திறமையானவங்களாக இருந்தால் அவங்கள பாராட்டித்தானே ஆகணும். ஆனால் இப்போ பொன்மாணிக்கவேலுடைய செயல்பாடுகளுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. அரசாங்கம் இல்லை, மேல் அதிகாரிகளே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. மேல் அதிகாரிகள் ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல? அதாவது காவல்துறைக்குன்னு சில நடைமுறை இருக்குது. பொன்மாணிக்கவேல் அந்த நடைமுறையோடு ஒத்து போக மாட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஃப்ஐஆர் எல்லாத்துக்கும் போட மாட்டாங்க. போட்டால்
கிரிமினல் ரேட் வந்து க்ரைம் ரேட் வந்து ஹெவியாக போகும். அதனால் சிலது அன்ரெஜிஸ்டர்டாக இருப்பாங்க, அதாவது பதிவே செய்யாமல். பொன்மாணிக்கவேல் அதை ஒத்துக்க மாட்டார், எல்லா கேஸையும் பதிவு செய்வார். இதுக்கு வந்து காவல்துறைக்கு அவங்களுக்கு ஒரு முரண்பாடு. அவரும் காவல் அதிகாரி தானே. காவல் அதிகாரினாலும் எது சட்டப்படி இருக்கோ அதுபடி செய்யும் பாரு. நடைமுறை வேறு, சட்டம் வேறு. எஃப்ஐஆர் எல்லா கேஸ்லையும் போட மாட்டாங்க. நீங்கள் போட்டிருப்பீங்களா? இல்லை ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி இது வரலை. அவங்களுக்கு உயர் அதிகாரி, ஏன்னா இவர் வந்து எஸ்பியாக இருந்தார், அவருடைய உயர் அதிகாரிகள் சொல்கிறது வந்து கரெக்டாக இருந்தால் தான் அவர் கேட்பார். ஒரு வழக்கில் வந்து தனக்கு மேல் வேலை பார்த்த டிஐஜியவே அரெஸ்ட் பண்ண சொன்னார். அந்த இன்ஸ்பெக்டர் லீவ் போட்டு ஓடியே போயிட்டார். ஏன்னா ஒரு சூசைட் பண்ண கேஸில் மேலதிகாரிக்கு வந்து அவருடைய தவறுக்கு தான் அந்த சூசைடு காரணம், அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நடைமுறைக்கு மீறி எது கரெக்டோ அதை மனசுக்கு எது ரைட்டுன்னு பட்டதோ அதை செய்வார். மனசுக்கு ரைட்டு பட்டது செய்யணுமா, சட்டத்துக்கு ரைட்டு பண்ணது செய்யணும்? அதான் சட்டத்துக்கு உள்ளது தான் மனசுக்கு ரைட்டுன்னு படும். இப்போ எப்படி சட்டம் என்ன எல்லா அதிகாரி பொருந்துமா அது? இல்லை, எல்லா பெரும்பாலான அதிகாரிகள் அப்படி இருக்காங்க. ஆனால் சில மேல் அதிகாரிகள்லாம் காவல்துறையுடைய நடைமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அதை அவர் கேட்க மாட்டார். எது சட்டப்படி ரைட்டோ, எது மனசாட்சிப்படி ரைட்டோ. நிறைய விஷயங்கள் அவர் மனசாட்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரமாக வேலை பார்ப்பார், தூங்கவே மாட்டார். யூனிஃபார்மை மாட்டிட்டு அந்த சீட்லேயே படுப்பார். 2 மணிக்கு கூட அவருக்கு ஃபோன் வந்தால் நேராக போய் அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சி ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துடுவார். பொன்மாணிக்கவேலுக்கு மற்ற அதிகாரிகள் ஒத்துழைப்பை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயம் நினைக்கிறீங்க? அதான் இப்போ காவல்துறையிலே வந்து இந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது, கோல்டு வார்னு சொல்லி. ஒரு அதிகாரிக்கு வந்து ரொம்ப நல்ல பேர் வரும்போது மற்ற அதிகாரிகள் அதை விரும்ப மாட்டாங்க, பொறாமையா? ஆமாம். ரெண்டாவது விளம்பரப்படுத்துறது அதிகாரிகள் விரும்ப மாட்டாங்க. பொன்மாணிக்கவேல் விளம்பர பிரியர்னு சொல்கிறீங்க. அவரை பற்றி அதிகமாக நியூஸ் போடுறாங்க எல்லாருமே, அவராக போய் பேட்டி கொடுக்கறதில்ல. ஆனால் அவரை பற்றி பத்திரிகையில் அதிகம் வருது, இது வருது, இதுவும் மேலதிகாரிகளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் என்னென்னா, அதுக்கு முன்னாடி பல அதிகாரிகள் அங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வரும், நம்மெல்லாம் வேலை செய்யாத மாதிரி ஒரு இமேஜ் வருது. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பாலிடிக்ஸ். ஆனால் இது புலனாய்வில் நிச்சயமாக ஒரு தடையை ஏற்படுத்தும்ல? இதில் புலனாய்வு, ஆமாம், நிச்சயமாக. நல்ல அதிகாரிகளை போடாமல் திறமையான அதிகாரிகளை போடாமல் நீங்கள் வந்து திறமையான அதிகாரிகளை ஊக்கப்படுத்தாமல் பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு அதிகாரி சரியில்லாமல் இருந்தால் இதாகிடும்ல. பொன்மாணிக்கவேல் வாலண்டரிலி வேண்டுமென்றே சில பேர் மீது வழக்கு தொடுக்கிறாரு, குற்றம் பதிவு செய்கிறாரு அப்படின்னு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை குற்றம் சுமத்துறாங்க. தேவையில்லை, அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்துறது நியாயமா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிடிச்செல்லாம் இப்போ உள்ளே போட முடியாது. ஏன்னா இப்போ மேஜிஸ்ட்ரேட்டெல்லாம் எத்தனையோ வழக்குகளில் ஆதாரங்கள் இருந்தால் தான் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த மெக்கானிக்கல் ரிமாண்டுன்னு முன்னாடி இருந்தது இப்போ போயிடுச்சு. அதனால் இவர் கொண்டு போய் கொடுக்குறதெல்லாம் நம்ம மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆதாரம் இல்லாமல் ரிமாண்ட் பண்ண மாட்டார். எல்லா கேஸும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சரியாக கொடுத்துருக்காருன்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த ஒரு புலனாய்வு அமைப்பே, பொன்மாணிக்கவேலோடு சேர்ந்த அமைப்பே சிலைகளை எல்லாம் கண்டுபிடிச்சிடும் நம்பலாமா? அதான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வந்து 1982 தொடங்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா 28 வருஷமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 390 சிலைகள் தான் திருடு போனதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் 2012 வந்தார். இந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 900 சிலைக்கு மேலே கண்டுபிடிச்சார். ஆக 28 வருடமாக கண்டுபிடிப்பட்ட அந்த சதவீதத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு சதவீதம் வந்து இந்த 6 வருஷத்திலே பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா செயல்பட்டு இருக்காருங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முதல்ல இருந்தவங்க செயல்படலைங்கிறீங்க? இல்லை, இது போல் இருந்தவங்க விட இவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்பட்டு இருக்கார். ஆனால் இந்த மாதிரி செயல்படும் பொழுது வருகின்ற தடைகள் என்ன? யார் அடிப்படையிலே தடை ஏற்படுத்துகிறாங்க? உடனுக்கு அதிகாரிகளா இல்லை அரசியல்வாதிகளா? இல்லை, இது அதிகாரிகள் மட்டத்தில் தான், அரசியல்வாதிகளுக்கு இது சம்மந்தம் இல்லை. ஆனால் 2 வழக்குகள் வந்து விசித்திரமாக இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கபாலீஸ்வரர் கோயில், அதில் வந்து அந்த திருமகள்னு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இவங்க HRNC ஆஃபீஸர், அவங்கள ஒரு அரெஸ்ட் பண்ணார். அது வந்து மிகப்பெரிய இது அந்த அதிகாரிகள் மட்டத்தில் இதாச்சு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வாதம் வந்து அங்கே இருக்கிற ஒரு சிலை மிஸ்ஸிங், அந்த மிஸ்ஸிங்கான சிலை எங்கேங்கிறதுக்கு எனக்கு வேணும். அப்போ அந்த டைமில் இவங்க தான் இருந்தாங்க. அதனால் வந்து அவங்கள தைரியமாக அரெஸ்ட் பண்ணார். கவிதான ஒரு ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணார். அது வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம். அங்கே வந்து பப்ளிக்கிட்ட இருந்து வாங்கி கலெக்ட் பண்ண நகைகள்லாம் வந்து தங்கங்கள்லாம் காணாமல் போச்சு. அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணார். ஆனால் அவங்களுக்கு HRNC அதிகாரிகளுக்குலாம் என்ன கோபம்னா, நம்ம துறையை சேர்ந்தவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. ஆனால் தொடர்பு இருந்தால் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க? ஆமாம், தொடர்பு இருந்தால் பண்ணித்தானே, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் கபாலீஸ்வரர் கோயில் பற்றி சொன்னீங்க. ஆமாம், அதில் தொழில் அதிபர்களுடைய பெயரும் அடிபட்டது. ஆமாம், அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலையே? இல்லை, தொழிலதிபர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டார். அவங்க போய் இப்போ ஆன்டிசிபேட்டட் பெயில் தான் எடுத்தாங்க தொழிலதிபர் மேலே. அவங்க ஆனால் இவங்க கேஸில் உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ தொழிலதிபரும் அதில் வராது. அதனால் அவர் கேட்குற கேள்வியெல்லாம் அதை பக்தர்கள் தான் சொல்கிறாங்க. இந்த கபாலீஸ்வரர் ஒரு சிலையை காணா, அந்த இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் கும்பாபிஷேகம், அதுக்கு அவர் கேட்குறாரு, இந்த சிலையை காணாங்கிறாங்க,
நீங்கள் தான் அதுக்கு இன்சார்ஜாக இருந்திருக்கீங்க இந்த கும்பா எங்கே அப்படின்னு கேட்டால் அது இருந்தது இப்போ காணான்னு சொல்ல அப்போ யார் தான் எடுத்தாங்க அப்படிங்கும்போது அப்போ மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு பார்க்கலாமா கூட? இல்லை, மிகப்பெரிய நெட்வொர்க்னா அந்த தொழிலதிபர்லாம் இந்த மாதிரி வேலையான அவர் நிறைய கோயில்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்கார். அவர் அஜாக்கிரதையாக இருந்ததை கீழே இருக்கிறவங்க பயன்படுத்தி அதை கட்டி எடுத்திருக்கலாம். நீங்கள் தொழிலதிபருக்கு ஆதரவாக பேசி இல்லை தொழிலதிபர் எதுன்னா தொழிலதிபருக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு இருக்குது. அதுக்கு அவருக்கு இந்த கிரிமினல் பேக்ரவுண்டெல்லாம் இருக்கா? இந்த மாதிரி பல கோயில்களுக்கு நல்ல காரியங்களை செஞ்சவங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா இதை காணாம், நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் அந்த சிலையை இவர் நாலேஜுக்கு போயிருக்கு, அப்போ இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுனால அவர் ஏற்கனவே தெரிந்து கூட அதை பற்றி ஆமாம் புகார் கொடுக்காமல் இருந்தது தப்புன்னு இப்போ அர்ச்சகர்களும் பக்தர்களும் சொன்ன புகாரின் அடிப்படையில் தான் அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னால் நீங்கள் அரசியல்வாதிகள் இல்லை இதில் அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் அப்புறம் அந்த புரோக்கர்கள் ரன்வீர் ஷான்னு ஒருத்தர் பிடிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர கபூர் அவங்கெல்லாம் ஃபேமஸ், இவங்க தீனதயாளன் இவங்கெல்லாம் தான் கடத்தல்காரங்க. ஸோ இவங்க தான் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அரசியல்வாதிகள் இதில் இன்வால்வ் ஆனதுக்கு இதுவரை எந்த ஆதாரமும் அவர் எடுக்கலை. ஆனால் இதில் ஒரு சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா அது சர்வதேச பிரச்சனை அல்லவா? அதுக்கு நல்ல விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, இப்போ சிபிஐ பசங்க இல்லாமையே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு சிலையை ஒரு மீட்டிருக்காரு 31 கோடி மதிப்பில். ஆஸ்திரேலியாவிலேருந்து 7-8 சிலைகளை மீட்டியிருக்காரு. அது சிபிஐ தலையீடு இல்லாமல் ஒரு மாநில அரசே அவங்களுடைய ஒத்துழைப்பை வச்சுட்டு தானே பண்ணியிருக்காங்க. சிபிஐ வந்தால் தான் நடக்குங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா சிபிஐ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இங்கே இருக்குங்கும்போது அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாவது இப்போ சிபிஐ விசாரணையை ஒப்படைக்கணும்னு சொல்லும்போது கூட சிபிஐ என்ன சொன்னாங்க, நாங்கள் விசாரிக்க முடியாது, ஒத்துழைப்பு கொடுக்குறோம், இன்டர்போலை பண்ணணுமா, மற்ற கண்ட்ரீஸுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு திருப்பி சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழக அரசு எதற்காக சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிச்சு? அதுதான் தமிழக அரசு முதல்ல இவரை மாற்றினாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஹைகோர்ட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. அதனால் தமிழக அரசு ஒரு மாற்ற முடியாத சூழ்நிலை வந்தது. இவரை மாற்ற முடியாதனாலும் இந்த பொறுப்பை சிபிஐக்கு மாற்றுவோன்னு மாற்றினாங்க. அதையும் ஹைகோர்ட்டு குவாஷ் பண்ணிடுச்சு. திரு பொன்மாணிக்கவேலுக்கு தமிழக அரசே தடையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன காரணம்? இல்லை, அது காரணம் மேலதிகாரிகள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எதுக்கு தமிழக. ஏன்னா இந்த ஹெச்ஆர்என்சி ஆளுங்க அரெஸ்ட் ஆன உடனே அவங்க போய் மேலே அரசாங்கத்திட்ட சொல்கிறாங்க. அரசாங்க அதிகாரிகள் காவல்துறை மேலதிகாரிகளை கேட்குறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படிங்கும்போது இது ஒட்டுமொத்தம் அரசாங்கம் மேலதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தான். அரசாங்கங்கிறது தனி இல்லை. இப்போ இதுக்காக முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் எதற்காக பொன்மாணிக்கவேல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆமாம், இப்போ ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் போய் சொல்கிறாரு உங்களை துறையை சேர்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படி முதலமைச்சர் டிஜிபியை கூப்பிட்டு சொல்லுவார், என்ன இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு. டிஜிபி வரை கேட்பார், எப்போ டிஜிபி என்ன சொல்லுவார், எங்கள் பேச்சு அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சருக்கு பொன்மாணிக்கவேல் நன்றாக செயல்படுகிறார் அப்படிங்கிற கருத்து இருந்தால் மாற்றுவாரா மாட்டாரா? இல்லை, அவருக்கு நல்லா செயல்படுவாரெல்லாம் இப்போ அரசியல்வாதிகள் பார்க்கறது இல்லை. ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்கன்னா நல்லா செயல்படுறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்கள மாற்றிடுவாங்க. அது ஒரு சின்ன விஷயம் நடக்கலையே. இது தொடர்ந்து நீங்கள் சொன்னது போலவும் தொடர்ந்து நீதிமன்றம் நிர்பந்திக்கிறது போலவும் தொடர்ந்து பொன்மாணிக்கவேலுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தமிழக அரசு தயங்குது. அவரை மாற்றியாகணும் தமிழக அரசு நினைக்குது. நேரடியாக சொல்ல போனால் முதலமைச்சர் காவல்துறை கையில் வச்சிருக்காரு, ஏன் அவரை மாற்ற வேண்டும்? அதான் மாற்ற வேண்டும்னு அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் பெயர் பெற்ற ஒருத்தர் எஃப்ஐஆர் போடும்போது அரசு ஊழியர்கள் பெரிய இதில் இருக்கிறவங்களை மாற்றும் போது இது அரசாங்க கடமை இல்லையா? அது அரசாங்க கடமைன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறத கேட்கணும். இப்போ முதலமைச்சர் லெவலில் எப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்கணும், கேட்கலன்னா மாறுதல், அப்படி தானே போகுது. இப்போ அது தனிப்பட்ட முறையில் இருக்கிற தனிப்பட்ட முறையில் அவருக்கு வரக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அப்படி தானே. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மாவும் சரி, கலைஞர்களும் அவங்க சொல்கிறத செய்யலைன்னா அதிகாரியாக மாற்றிடுவாங்க. இதுதான் நடக்குது. இந்த இதில் ஹெச்ஆர்என்சி இவங்களாம் பண்ணாதீங்கன்னாங்க, அவர் கேட்கல. ஏன்னா அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் அரசாங்கம் இந்து அறநிலைத்துறை சேர்ந்த அதிகாரிகளை கைது செய்யக்கூடாதுன்னு நினச்சிச்சு? அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெரிய ஹை லெவலில் அவங்களாம் ஜாயின்ட் கமிஷனர் லெவலில் இருக்காங்க. இந்த மாதிரி கைது பண்ண சம்பவங்கள் இதுவரை நடந்ததே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, அவங்கெல்லாம் மேலதிகாரிகள், அவங்க அதுக்கு பொறுப்பாக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உண்மை வெளிவரணும் அரசாங்கம் நினைக்குமா கூட? இல்லை, அப்படி எங்கே அரசாங்கங்கள் நினைக்குது? அரசாங்கத்துக்கு உண்மை வெளிவரணும் இல்லை. இப்போ எப்போவுமே அந்த காலத்தில் எம்ஜிஆர் பீரியட்லேயே திருச்செந்தூர்லேயே ஒரு கொலை நடந்தது. கவால் கமிஷன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பண்ணாங்க. கடைசி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசியல் ரீதியாக தான் பார்ப்பாங்க. அரசியல் ரீதி அவங்களுக்கு வேண்டியவங்க பழிவாங்கப்பட்டால் அந்த அதிகாரியை பண்ணாதீங்கம்பாங்க, முடியலைன்னா மாற்றுங்கம்மா. சிலை திருட்டு சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் கோயிலுடைய சிலை திருட்டு. இதில் உண்மைகள் வெளிவரணும்னு அரசாங்கம் நினைக்கணுமா கூடாதா?
அப்படி தான் நினைக்கணும். ஆனால் அந்த மாதிரி எந்த அரசாங்கமும் செயல்படுறதில்லை. நினைக்கிறேங்கிறதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா நினைச்சுக்கலாமா? அதான் சொல்கிறேன், பல சம்பவங்களை சொல்கிறேன்ல. சில முக்கியமான புள்ளிகள் எல்லாம் கையெழுத்து இது பண்ணும்போது அதை வந்து செய்யாதன்னே சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் நேரடியாக ஒரு நிர்வாக பிரச்சனையாக சொல்கிறீங்க. அவர் சில பேரை கைது செய்தால் சில உண்மைகள் வெளிவந்து விடும், அது வெளிவரக்கூடாது என்று அரசாங்கம் நினைக்குமா கூடாது? இல்லை, வெளிவரக்கூடாது. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சில முக்கியமான இந்த புள்ளிகளை அரெஸ்ட் பண்ணும்போது உண்மை வெளியில் வருதோ இல்லையோ அது அரசுக்கும் ஒரு கெட்ட பேர் உருவாக்கும் இல்லையா? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை கைது செய்யும்போது இவங்களே உடந்தையாக இருந்திருக்காங்கன்னு பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு எண்ணத்தை உருவாக்கும். சிலை திருட்டு நடந்திருக்கிறது, சிலைகள் வெளிவர வேண்டும், அது எந்த ஒரு அதிகாரம் இருந்தாலும் சரி, அந்த அக்கறை அரசுக்கு அந்த அக்கறை பொறுப்பு இருக்குமா இல்லையா? இருக்க வேண்டும். ஆனால் எப்போவுமே பொதுவாக எந்த அரசியல்வாதிகள்கிட்டையும் இருப்பது இல்லை. உண்மை வர வேண்டாமா? உண்மை அப்படி அரசியல்வாதிகள் நினைக்கிறது இல்லையா? அவங்க வந்து இமேஜ் கெட்டு போகும், தங்களுடைய இமேஜை தான் பெருசாக நினைக்கிறாங்க. அதை இதுவரை இருந்த அதிகாரிகள்லாம் அதுக்கு உடன்பட்டு தான் பண்ணாங்க. மிகப்பெரிய புள்ளிகள் மேலே வழக்கு போடலை. இவர் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பண்ணுறதுனால யார் குற்றம் செஞ்சாலும் இவர் அரெஸ்ட் பண்ண தவறுதில்லை. அந்த வேணு சீனிவாசன் டிவிஎஸ் இருக்கிறவரெல்லாம் வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, இவரை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்களேன்னு. ஹைகோர்ட்லேயும் கேட்டாங்க, இவர் மேலே எப்படி எஃப்ஐஆர்? இவர் ஆதாரத்தை போய் கொடுத்தாரு. அப்போ அவங்க முன்ஜாமீன் தான் கொடுத்தாங்க, இவரை எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணலை. இல்லைன்னா எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணியிருப்பாங்க. அவர் எவ்வளோ பெரிய புள்ளிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த சிலை திருட்டில் இதோடு உடந்தையாக இருக்கிற பட்சத்தில் அவங்களை வெளிக்கொண்டு வந்து சட்டத்தின் மூலம் நிறுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கோ இல்லை ஆளுகின்றவர்களுக்கோ முதலமைச்சருக்கோ இருக்காதா? இருக்க வேண்டும். ஆனால் அது மாதிரி இருப்பது இல்லை. அதிகாரிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? யாரை காப்பாற்ற நினைக்கிறாங்க? அரசியல்வாதிகள் தான், பவரில் இருக்கிற அரசியல்வாதி. ஏன்னா இந்த ஆட்சியில் இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுன்னா அது வந்து அரசாங்கத்தினுடைய இதை பாதிக்கும். இல்லை இந்த ஆட்சி மட்டும் இல்லையே, பல ஆண்டுகள் நடந்துட்டு எல்லாத்துலேயும் தான் சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே பார்த்தீங்கன்னாலே அப்படி தான் நடந்துகிட்டு. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் பீரியடாக இருந்தாலும் ஜெயலலிதா அவங்க பீரியடாக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்து ஒரு அவப்பெயர் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குதுன்னு சொன்னால் அதை தடுத்து நிறுத்தி வெளியில் கொண்டு வராதிங்க அப்படி. இப்போ எவ்வளோ இதாக அசிங்கமாக போயிடுச்சு. கபாலீஸ்வரர் கோயிலில் அவ்வளோ பெரிய சிலை போச்சுங்கிறது பெரிய அசிங்கம். காஞ்சிபுரம் யாபரீஸ்வரர் கோயிலில் பப்ளிக்கிட்ட டொனேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இப்போ காணோம். இதெல்லாம் மிகப்பெரிய. அப்போ அவங்க பிடிச்சிட்டா என்ன நினைப்பாங்க? இந்த அரசாங்கத்தை பற்றி தப்பாக நினைப்பாங்க. இல்லை, இந்த அரசாங்கத்தின் போது சிலை திருடப்படலையே, இதுக்கு முன்னால் இருந்த பல அரசாங்கம் எல்லா அரசாங்கங்களும் இந்த மாதிரி வரும்போது அதை தடுத்து நிறுத்த தான் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததில் கூட இந்த மாதிரி பிடிக்க வேண்டிய பல பேரை வந்து மறைமுகமாக காப்பாற்றிருப்பாங்க. அதுதானே நேரடியாக சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், ஆட்சியாளர்கள் சிலை திருடர்களை காப்பாற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் நான் சொன்னேன். இப்போ நடக்கிறத நம்ம பார்க்கும்போது இதே விஷயங்கள் இவர் வந்து முடியாதுன்ட்டு வெளியில் வந்தது. மற்றவர்கள் மற்ற அதிகாரிகள் சேர்ந்து அரசியல்வாதி சொல்கிறத கேட்டிருந்தாங்கன்னா அது மறைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நல்ல அதிகாரிகள் இருந்தாங்க. அதில் ஃபிலிப்னு ஒரு அதிகாரி இருந்தார், அவர் இருக்கும்போது நல்லா செயல்பட்டார். திலகவதி இருந்தாங்க, செயல்பட்டார். ஆனால் இவர் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக செயல்படுறாரு, அவ்வளோதான். இவர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக செயல்படுறதுனால இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் மோசமானவர்கள், சரியாக செயல்படவில்லை அப்படின்னு நம்ம குற்றம் சொல்ல முடியாது. நல்ல அதிகாரிகள் இருந்தாங்க. ஆனால் இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரே ஆட்டோ பிடிப்பார், 2 போலீஸ்காரங்களை வச்சுருவார், இவரே ஸ்பாட்டுக்கு போவார். அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. அதனால் இப்போ நிறைய பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது திருடு போன சிலைகளை பிடித்தது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 1000 சிலைகளுக்கு மேல் திருடப்படாமல் தடுத்திருக்காரு. அதுகளெல்லாம் நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் வழிபாடு இல்லாமல் இருக்கிற சிலைகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை பாதுகாப்பு அறையை உருவாக்கி அதுக்கு ஒரு சென்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று உருவாக்கி எல்லா சிலைகளையும் பாதுகாப்பு அறையில் கொண்டு போய் வச்சுட்டார். அப்போ பின்னால் நடைபெறக்கூடிய திருட்டையும் அவர் தடுத்திருக்கார். அதனால தான் ஹைகோர்ட் வந்து ஒரு அதிகாரியை இவ்வளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவருடைய செயல்பாடுகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஹைகோர்ட்டில். இவ்வளவு நல்லா செயல்பட்டு இருக்காரு, இவருக்கு ஏன் வந்து இது பண்ணணும், தடை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சிலை திருடர்களை அரசாங்கம் காப்பாற்றலாமா? காப்பாற்றக்கூடாது. காப்பாற்றுனா ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கா இல்லையா? ஆமாம், அதான் நான் இப்போ சொன்னேன்ல, அரசாங்கத்தோடைய இப்போ இந்த மாதிரி இமேஜ் மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, இமேஜ் தான். ஏன்னா தங்களுடைய ஆட்சியில் ஒரு பெரிய திருடு நடந்து போச்சு திரும்ப சொல்றீங்க. ஆனால் ஏதோ வகையில சிலை திருடோடு ஆட்சியாளர்களுக்கோ அரசாங்கவாதிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ இல்லை நம்ம தமிழ்நாட்டில் அப்படி நடக்கவே இல்லை. நீங்கள் அதை மறைக்க இல்லை அது நடக்கவே இல்லை. இல்லாததை சொல்கிறேன். நம்ம அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய பணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த கோயில்களுக்கு போனால் அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து வழிபாடு நடத்தணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தானே ஒழிய யாரையும் இதில் போய் அவங்க இன்வால்வ் ஆகிறதுக்கானது இல்லை.
ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அந்த அதிகாரிகள் லெவலில் அந்த இன்வால்மெண்ட் இருந்தது. அப்போ கூட ஒரு அதிமுக எம்எல்ஏக்கு அதில் இன்வால்மெண்ட் இருந்தது. அப்போ எம்ஜிஆர் என்ன நினச்சாருன்னா, எம்ஜிஆர் ரொம்ப தெய்வ பக்தி கொண்டவர், அதிமுக எம்எல்ஏ இன்வால்வ் ஆனாங்கன்னு நினச்சா நம்ம அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் அப்போது பெரிதுபடுத்தப்படவில்லை. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு, ஏன்னா அவங்க பெரிதுபடுத்தா நாங்கள் அதிமுக எம்எல்ஏவே இல்லை சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அவருக்கே கெட்ட பேர் ஆகும் எம்ஜிஆருக்கே ஆகும். அதனால் அப்போ வந்து சில விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டது. எந்த சிலை திருட்டிலும் அரசியல்வாதிகளுக்கு சம்பந்தம் இருந்ததா இதுவரை சரித்திரமே இல்லை. பொன்மணிக்கு வேலும் சொல்வாரா? நிச்சயமாக சொல்வார். நேர்மையான அதிகாரி அவருடைய செயல்பாடுகள்லாம் நிறைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அவர் மேலே மரியாதை வந்துடும். அதிமுகவில் அரசாங்கத்தில் இருக்கிறவங்கள அவர் சிலர் பக்கம் இருக்கார். திருமதி சசிகலா முன்னிலை பெறும் பொழுது அவர் நேரடியாக போய் சந்தித்து அவர் வாழ்த்தெல்லாம் பெற்றார். அப்படிங்கும் பொழுது அவருக்கு உள்ள ஒரு பாரபட்சம் இருக்குது, யார் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற பாரபட்சம் இருக்குங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஜெயலலிதா மேடமும் சசிகலா மேடமும் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் அதே ஜெயலலிதா மேடமும் சசிகலா மேடமும் ஆட்சியில் இருக்கும்போது தான் 2012 தான் டம்மி போஸ்ட்டுக்கு இந்த சிலை தடுப்பு பிரிவுக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க யாரையுமே போய் பார்க்கக்கூட இல்லை. மற்ற அதிகாரிகள் எனக்கு நல்ல போஸ்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நான் போய் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னமும் ஞாபகத்தில் இருக்குது. என்னை டம்மி போஸ்ட்டில் போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, இங்கே கூட என்னுடைய திறமையை நிரூபிக்க முடியும், என்னுடைய கடமையை ஒழுங்காக செய்ய முடியும்னு அப்போ சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பண்ணுற செயல்பாடை பார்க்கும்போது பதவியை தேடி போகிற ஆள் மாதிரி அவர் தெரியல. கொடுக்கப்பட்ட பதவியை ஒழுங்காக செய்யணும் அப்படிங்க. ஸோ சசிகலா அவங்களுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி இருந்தது. அதுக்கு பிறகு அவங்களுக்கும் வந்து பிரச்சனைகள் வந்து அவங்க தான் அவங்கள வந்து டம்மி போஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு மாற்றினதே. இப்போது முழு தகவல்களும் முழு சிலைகளும் திருடு போன சிலைகள்லாம் வெளியே வந்துடுமா? இல்லை, அது ஏன்னா சிலைகளை மீட்பதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வெளிநாடுகள்லாம் போய் மாட்டின சிலைகளை மீட்கிறதுல, வெளி மாநிலங்கள் அதெல்லாம் வந்து சட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நாட்கள் ஆகும். இவர் வந்து இதுவரை மேக்சிமம் இவரால் முடிஞ்சதை செஞ்சுருக்காரு. இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் ஹைகோர்ட் வந்து அவருக்கு இன்னும் 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் பத்தாது இல்லை? பத்தாது. ஆனால் அந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே இவருடைய செயல்பாடை பார்த்துட்டு மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் ஒர்க் இன்னும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசாங்கம் அவருக்கு ரூம் கூட கொடுக்கல. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இருந்த ரூமை ஒரு ஐஜிக்கு போய் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரூம் இல்லாமலேயே, ஆட்கள் இல்லாமலேயே, குறைஞ்ச ஆட்களை வச்சுக்கிட்டு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அது வெளியே வேதாதனைக்குரியது. பதில் இணைப்பதில் உங்கள் கருத்தை சொன்னீங்க திரு வரதராஜன், மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம். மீண்டும் ஒரு பதில் இணைப்பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.